வரி விதிப்பு தொடர்பாக பொதுமக்களிடையே காணப்படும் எதிர்மறையான அணுகுமுறைகளை நேர்மறையான அணுகுமுறைகளாக மாற்றி நாட்டில் தானாக முன்வந்து வரி செலுத்தும் கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்குடன் வரிசக்தி 2026 விசேட வரிவாரம் நேற்று ஆரம்பமானது. இதன் ஆரம்ப விழா ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. வரிவாரத்தின் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்றது. ராஜ்‍ය ආදායම් උත්පාදනය සහ රටේ සංවර්ධනය ක්‍රියාවලි ශක්තිමත් කිරීමට அரச வருமானத்தை உருவாக்குவதற்கும் நாட்டின் அபிவிருத்தி செயல்முறைகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த வரி விதிப்புகளே மிக முக்கிய கருவியாகும். எனவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருப்பதை காண்கின்றோம். பெரும்பாலும் பொதுமக்களின் வரிகள் தொடர்பில் எதிர்மறையான அணுகுமுறையை கொண்டுள்ளனர். இதனை மக்களுக்கு ஏற்படுத்தியது வரிகளை வசூலிப்பவர்களும் ஆட்சியாளர்களுமே. ஏனெனில் மக்களுக்கு தேசிய உணர்வு ஏற்படும் போது அவர்கள் மாற ஆரம்பிப்பார்கள். வரி என்பது ஒரு சுமை என்றே மக்கள் நினைத்தார்கள். எனவே வரி சுமையிலிருந்து விடுபடவே அதிகபட்சமாக முயற்சிக்கின்றோம். வரி செலுத்த வேண்டியிருந்தால் அதற்கு எப்படி குறுக்கு வழிகளை பயன்படுத்தலாம் என்றே பார்க்கின்றோம். எனவே வரலாற்றில் ₹1, ₹2 அல்ல, பில்லியன் கணக்கில் வரி விதிப்புகள் நடந்ததை நாம் கண்டோம். விருப்பமில்லை எனிலும் கூற வேண்டியுள்ளது. அரசியல் செல்வாக்கும் அதற்கான ஆசீர்வாதமும் கிடைத்திருந்தது. සඳහා අකමැත්තෙන් වුණත් කියන්න සිද්ධ වෙනවා. එහිට දේශපාලනික බලපෑමකුත් ඒ තියෙන ආශිර්වාදයක් ඒකට ලැබුණා. මිලියන 22කට ආසන්න ජනගහනයක් ඉන්න සමාජයක අපි එදිනෙදා கிட்டத்தட்ட 22 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்தில் நாம் அன்றாட வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லும் போது எமக்கு தனிப்பட்ட இலக்குகள், வேலைகள் என பல விடயங்கள் உள்ளன. ஆனால் அந்தந்த தனிப்பட்ட வேலைகளை எம்மால் தனித்தனியாக செய்ய முடியும் என நாம் நினைத்தாலும் அவற்றில் பெரும்பாலானவற்றை தனித்து செய்ய முடியாது. பொதுவான சமூகத்தில் இதன் வெற்றி பரஸ்பர ஒத்துழைப்பிலேயே தங்கியுள்ளது. அவ்வாறு ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கான முக்கிய அடித்தளம் அரசாங்கத்திடம் உள்ளது. இந்த நாட்டிலுள்ள பொதுமக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வழங்கும் பங்களிப்பின் மூலமே அவற்றை செய்ய முடியும். அந்த பங்களிப்பைத்தான் வரி என்கின்றோம். அவ்வாறு சேகரித்த பின் அந்த பணத்தை சமூக நலனுக்காக மிகவும் சிக்கனமாக எவ்வாறு பயன்படுத்துவது என்பதே அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும். நிதி ஒழுக்கம். அந்த நிதி ஒழுக்கம் சரியாக காட்டப்படாவினின் பொதுமக்களாகிய பணம் வழங்குபவர்கள் அதனை வழங்க மாட்டார்கள். எனவே நிதி ஒழுக்கம் சரியாக புலப்படுவது முக்கியமாகும். ஊழல், மோசடி, வீண் விரயங்களுக்கு இடமளிக்க மாட்டோம். உண்மையில் நாங்கள் வரி செலுத்தவில்லை என்றால் இந்த சமூகத்தை முன்னோக்கி நகர்த்த முடியாது என்ற உணர்வு பொதுமக்களுக்கு இயல்பாகவே ஏற்பட வேண்டும். நாம வந்து அவர்களுக்கு புதிதாக ஒரு வரி செலுத்துமாறு கூற தேவையில்லை. நீங்கள் உங்களது பொறுப்பை சரியாக நிறைவேற்றினால் எதிர்காலத்தில் இந்த வரிவாரம் பற்றி நாம் புதிதாக பேச வேண்டிய நிலை வராதென நாம் உறுதியாக நம்புகின்றோம். இந்த விசேட தேசிய வரிவாரம் ஜூலை 10 வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது.